ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அப்பவே கிளைமேட் எப்படி இருக்குது, இப்போவே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐ திங்க்ஸு சில பேருக்கு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் SND.nm நிதிஷ் எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவோட ஃபோனு, இது பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தாவோட ஃபோனு SND.nm. அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4Xல வச்சுருக்கேன், 4.7X ஓகேவா. ஓகே, இப்போதைக்கு 10Xல வைக்கிறேன். கிளியராக தெரியுதா? இந்த காற்று பாருங்க, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் காற்றடிக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து தோட்டம் மரம்லாம் அதிகம். ஆனால் இன்னும்னா அப்பவே இன்னொரு வீடு மாதிரி ஒரு பெரிய தோட்டம் காமிச்சோம்ல, நிறைய வீடு. அது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், சுத்தமாக காற்றே வரல. நான் இங்கேருந்து பார்க்குறேன், சுத்தமாக காற்றே வரல. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கைஸ், அந்த சிக்னேச்சர் இன்னுமே உங்கள் கையில் இருக்காண்ணா? என் கையில் மறைஞ்சிருச்சு. உங்கள் கையிலையும் மறைஞ்சிருச்சா? என் கையில் மறைஞ்சிருச்சு நிதிஷ். என் கையில் மறைஞ்சிருச்சு கைஸ். உங்கள் கையை காமிச்சிருங்கண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோட கையில் சாரி ஜூமில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை. அண்ட் உன்னோட கை காமி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் போட்டேன். ஒரே ஒரு செகண்ட், ரொம்ப இங்கே தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே இல்லை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த அண்ணாவோட வீடை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். வாங்க அதோட இதை பார்த்துடலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி அந்த பேய் வீடுன்னு தான் இந்த அண்ணாவை சொல்லியிருக்காங்க. அண்ணா நைட் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிடுங்கண்ணா. நைட்டு தூக்கத்தில் நான் எந்திரிச்சு வர்றேன். அப்புறம் யாரும் என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. கனவுல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லுங்கள். கனவுல நீங்கள் வந்து பேய் மிரட்டுற மாதிரியே நீங்கள் யாரும் கொன்ன மாதிரிலாம் கனவு போயிடுது. ஓகே, அந்த வீடை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே வாங்க பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்மளால் சைக்கிளில் போக முடியாது, அதனால் நம்ம நடந்து தான் போக போகிறோம். வாங்க இருங்க, நான் கட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க கைஸ். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு மரணம். நெக்ஸ்ட்டு கேஸ் என்னென்னா, இதுதான் இருக்கிறது லேட்டர் பாருங்களா. அண்ட் இந்த பூச்செடியை மட்டும் பாருங்கள், இதெல்லாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்தை பார்க்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகுன்னு மட்டும் சொல்ல இருக்குது. சொல்லுங்கண்ணா. எனக்கு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான்டா. ஓகே, அந்த அண்ணாவுக்கு நிற்கிற மாதிரி இருக்காமா? எனக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது, உடம்புல ஒரு மாதிரி ஆகுது. அங்கே பாருங்களேன், ஒரு புறாவை காமிக்க போகிறோம். நல்லா இந்த புறா சுற்றுது, ஒரே ஒரு புறா தான். இந்த போச்சு. ஓய் டே போயிடுச்சு கைஸ். இங்கே முடிட்டு கைஸ், இங்கே ஒரு முடி இருக்குது பாருங்களா. இங்கே பாருங்க ப்ரோ, கீழே போடுங்க ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாறிச்சு. கட் பண்ணி வாங்க இப்போது நம்ம என்னோடய வீட்டுக்கே போயிடலாம். வாங்க இருங்க, இன்னொரு சீன் வேறு இருக்குது, அதையும் கொஞ்சம். இங்கே தான் எல்லாத்தையுமே எரிச்சிருக்காங்க. நான் இதுக்குள்ளே கொஞ்சம் தலாவை மட்டும் பார்க்குறீங்களா, ஏதாவது இருக்காங்க கைஸ்? கயிறு, அதுதான் இந்த எவிடன்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். ஓகே, நான் என்னோடய வீடியோக்கு போயிடுறேன். கடைசியாக இங்கே எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஓகே, காமிச்சிட்டேன்.
நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாம் போயிட்டாங்க. இருங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்டு தன்மையோட வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம் ரைட். வருதான் இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதுவும் இது பண்ணல. பார்த்தீங்கன்னா தன்மையாக வந்துட்டா. பார்த்தீங்கன்னா அவள் இப்போ நம்ம தன்மையாக பிக்கப் பண்ணியாச்சு. அவள் வரா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட், இதோ இங்கே ஒரு மர்மமான ஒரு இடம் இருக்குது, அது காமிக்கிறேன். பாருங்களா, அங்கேயும் ஒருத்தவங்களை அரைச்ச மாதிரியே இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்க்கலாம் அந்த வீடை. இந்த மரம் மட்டும்தான் இதாக இருக்குது. என்னோடய வீட்டிலேருந்து நல்லா கிளியராகவே பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி ஆன் பண்ணுறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மர்மமான ஒரு வீடு இருக்குது. பாருங்களா, இது அவங்க இந்த கேட்டை உடச்சிருக்கு. ஓகே, இப்போ காமிக்க போகிறேன். வாங்க பார்த்துக்கலாம். ஆமாம், ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய், வீடியோ எடுக்கிற. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்கிறேன். அது பார்க்க கியூட்டி. கொஞ்சம் பின்னாடி விட, அப்பதான் உடம்புல ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்னோடய வீட்டுக்கு போகலாம். வாங்க கைஸ். நைட் நேரத்தில் நான் மொட்டை மாடிக்கு போயிருக்கேன். ஒரு 12 மணி இருக்கும் கைஸ். சரி, போய் எதாவது பண்ணலாமே. 12 இல்லை, ஒரு 11 o'clock இருக்கும். எல்லாருமே படுத்திருப்பாங்க. நான் தான் எந்திரிச்சிருந்தேன். சில பேர் வேணால் எந்திரிக்காமல் இருந்திருப்பீங்க. சரி, லைட்டில் ஆனில் தான் இருந்துச்சு. சரி, போய் பார்ப்போமே என்னதான் அப்படி இவ்வளோ வருஷம் நடக்குதுன்னு போய் பார்க்குறேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பாம்பு. அந்த பாம்பு ஒரு உடம்புல அப்படியே ஊறிட்டுருக்கு. அதுவும் ஒரு பேய். அந்த பேய் என்னன்னே எனக்கும் தெரில. அதுவும் மிட் நைட்டில் எனக்கு ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. என்னன்னா, நான் மட்டும்தான் தனியாக, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் சரி ஒரு கோஸ்ட் பார்ட்டி பண்ணலான்னு நினச்சேன். கரெக்டாக அந்த கோஸ்ட்டே வந்துருச்சு. சரி, இந்த கோஸ்ட் பார்ட்டி வீட்டுக்குள்ளேயே நைட்டாகவே ராட்சசன் பிஜிஎம்மை போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது எங்கே இருந்துச்சுன்னு தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். வாங்க பாருங்க. ஓகே, இதுதான் அந்த பேய் நடமாட்டிகிட்டு இருந்துச்சு அப்பவே நான் பார்க்கும்போது. அதுவும் ஒரு முன்னானேத்து தான் கைஸ் இருக்கும். போன வாரத்தை அப்போ தான் பார்ப்போம் கைஸ். வேறு யாரோ ஒருத்தவங்க வராங்க. கொஞ்சம் நடமாடிட்டு தான் கைஸ் இருக்காங்க. அங்கே பாருங்களேன், நடமாடிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பண்ண அப்படி பண்ண தெரிஞ்சிருந்தா. வயசு ஏதோ ஒரு குழந்தைய கூடையில் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஆனால் அது ஒரு வயசான பாட்டி தான். ஆனால் இப்போ அந்த சீன்லாம் பார்க்க தேவையில்ல, வேண்டாம். நம்ம இப்போ கோஸ்ட் வீடியோ தான் பண்ண வந்திருக்கோம். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, எத்தனை பார்ட்ஸ் வேணும்னு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நானும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஹார்ட் ஃபோட்டோ போட்டு விட்டுறேன். வேணா சொல்லுங்கள், நான் பார்ட் 3 எடுக்கிறேன். இந்த பார்ட் 2ஓடையே இந்த மூவி ஃபினிஷ் ஆகிடும். பார்ட் 2ஓடையே நான் முடிச்சிருவேன். வேணா சொல்லுங்கள், பார்ட் 3 பார்ட் 4 எத்தனை பாட்டு வரைக்கும் வேணும்னாலும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த 100வது பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வேணால் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூல்லாம் போகணும், வந்துட்டு திரும்பியே டியூஷன் போகணும். வயசு பார்த்தீங்கன்னா ஒரு கதை பார்த்துருக்கேன், காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆமாம், யார் போட்டா? ஓகே, அது யாருன்னா, யார் அது? ப்ளீஸ் வெயிட் அ மினிட், நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கைஸ், அந்த பேனை துரத்த மாதிரியே இருக்கு. ஓடி வந்துட்டீங்க.
ஐயா அந்த அண்ணா ஏதோ பார்த்து நித்திஷ் என்னடா அது இந்த சப்தம் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டில் வர மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. இழுக்குது, கடிக்குதா? நானும் ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். நான் தான் கேமராமேன், நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நான் தான் யூடியூபர் அண்ட் எடிட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறேன். யாராவது வீடியோ பிடிக்கிறீங்கன்னா பிடிங்க. நான் பிடிக்கிறேன்டா. ஓகே, என்னை அடிக்க முடியாதுண்ணா, நானே உன்னை அடிக்கிறேன். உண்மையில உன்னை அடிக்க முடியாதுடா, கீழே ஓட்டுறேன். நான் இயலாவே அடிக்கிறேன். ஒன்றும் அடிக்காதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல காரான இடமா பார்க்குறேன். இதுக்கு சொன்ன அடிக்க தெரியாது. பரவாயில்ல, நான் எப்படியாவது பண்ணிடுறேன்.